நம்ம தம் உடைச்சிடலாம். எப்படி வந்திருக்கு, அருமை அருமை அருமை. வாங்க. ஆஹா, சூப்பரா அழகாக வந்திருக்கா, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம. அதான் நம்மளுடைய குக்கர் மெத்தட். ஆஹா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சாம மக்களே, சூப்பரான கொங்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு வீக்கெண்ட் வந்துருச்சு. நம்ம சூப்பரான கொங்கு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இதோட சில விஷயங்களை நம்ம அரைச்சு மேரினேட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 2 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 15 to 20 பல் பூண்டு, டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் தி பல்லு. ஓகே. ஒரு மேஜை கரண்டி சோம்பு, அப்புறம் கரம் மசாலா, ஒரு 2 இன்ச்சு பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்திருக்கேன். இந்த அளவை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டனோட சேர்த்து வேக வைக்க போகிறோம். அப்போ வாசனை பயங்கரமாக கூடும். இவ்வளோ இருந்தால் போதும். ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாம் சின்ன சின்ன சைஸு. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 6 எடுத்துக்கோங்க. ஒரு கை கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு கை புதினா, ஒரு 1/4 கப் தயிர். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு இந்த மீட்டை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். எல்லாத்தையும் சூப்பராக ஒரு விழுதா நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த விழுதை ஃபுல்லாக முதல்ல இந்த கறியோட சேர்த்துருங்க. லைட்டாக தண்ணி கலந்து சேர்த்து விட்டுக்குவோம். இவ்வளோ போதும். இப்போ தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். நல்லா கோட் ஆயிடுச்சு. வெயில் காலமாக இல்லாட்டி இதை நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. ஓகே ஓகே மக்களே, இப்போ நம்ம பிரியாணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுட்டோம். இது என்னுடைய 5 லிட்டர்ஸ் குக்கர். இது ஸோ 5 லிட்டர்ஸ் குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கிலோ வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் 5 லிட்டர்ஸ் குக்கரில். இதில் முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு என்றைக்குமே 1/2 கிலோவுக்கு 100 ml எண்ணெய் வேணும். ஊற்றியாச்சு, போதும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஏற்கனவே கறியில் 1/4 தேக்கரண்டி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம உப்பு கவனமாக தான் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து அரிசி கலக்கும் போது தான் அந்த உப்பை நம்ம ஆட் பண்ணணும். இந்த வெங்காயம் வதங்குறதுலையும் ஒரு முறை இருக்கு. ஃபுல் ப்ரௌனாக நம்ம வதக்க மாட்டோம். இந்த கண்ணாடி பதம் தாண்டி இப்படி லைட்டாக ப்ரௌன் வருது பாருங்க, இந்த ப்ரௌன் போதும். ஓகே. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் அரை தக்காளி அதை சேர்த்தா போதும். இதில் தக்காளி நிறைய சேர்க்க மாட்டாங்க. ஒரு அரை தக்காளி ஃப்ளேவருக்காகவும் அந்த லைட் புளிப்புக்காகவும். மிச்சப்படி புளிப்பு நமக்கு தயிரில் இருந்தும் லைம் ஜூஸில் இருந்தும் வரப்போகுது. இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 2 to 3 minutes. வாங்க திறந்து பார்ப்போம். தக்காளியும் சூப்பராக வதங்கிடுச்சு. வெரி நைஸ். இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ட்ரை மசாலா தான். நம்ம கறி கவுச்சிக்காக ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற மட்டனை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இது லைட்டாக கழுவி ஊற்றிக்குவோம். இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை ஃபுல்லாக கூட்டிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மட்டனும் தண்ணி விடும். நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். 3 to 5 மினிட்ஸ் கைஸ். இது வந்து முக்கியமான ஸ்டெப்பு. கண்டிப்பாக அப்பப்போ திறந்து பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து கறி நல்லா ப்ரௌன் ஆகும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுறாதீங்க. ஓகே, ஓகே மக்களே, ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டோம். இந்த கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வர முடியுமோ அவ்வளோ தண்ணி வெளியில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கழுவி ஊற்றின தண்ணி, கறியிலேருந்து வந்த தண்ணி எல்லாம் சேர்த்து சூப்பராக 1 கப் தண்ணி இருக்குது. நமக்கு 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப் தண்ணி இங்கே ஏற்கனவே இருக்குது. இப்போ வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடும்போது இன்னும் 1 கப் சேர்த்து ஊற்றிடலாம். வாங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன். நான் எப்போவுமே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றுவேன். ஓகே, இப்போ 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து 3/4 வேக்காடுக்கு இந்த கறியை வேக வச்சு எடுத்துடலாம். 3/4 வேக்காடு கைஸ். உங்களுடைய குக்கருக்கு ஏற்றபடி. எனக்கு 3 விசில் கரெக்டாக இருக்கும். குக்கர் மூடி போட்டுறேன். ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. 3/4 வேக்காடு வேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். மட்டன் வெந்துருச்சு. திறந்து பார்த்துடலாம். பியூட்டிஃபுல்லாக வெந்து வந்திருக்கு. கலர் பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சிடலாம். கொதி வரட்டும். தண்ணி அளவு பாருங்க, ஒரு 3 கப் தண்ணி நமக்கு இங்கே இருக்கு. இன்னும் 1 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா பிரியாணி கரெக்டாகிடும். முதல்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிடுவோம். அகெயின் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும், பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ரைட், இப்போ தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணணும். நிறையவே உப்பு ஆட் பண்ணணும். பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு மிச்ச உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், உப்பு கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து 1 தேக்கரண்டி லைம் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். 1 தேக்கரண்டி லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பர் மக்களே. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிடலாம். 2 கப் சீரக சம்பா அரிசி ஊற வச்சது, 1/2 கிலோ அரிசி இது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீ ஹைலியே இருக்கட்டும். நல்லா கொதி வரணும். நம்ம சாதாரண மூடி போட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பை ஃபைனலாக செக் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்ல கொதி வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ஹையில் இருக்கணும், கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்கள் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடணும். போட்ட உடனே ஸ்டீம் பில்டு பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டீம் பில்டு பண்ண விட்டுருங்க. ஓகே, இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக தீயை சிம்மு கொண்டு வந்துடுறேன். ஃபுல் சிம்மு கொண்டு வந்துட்டு, இது வந்து மீடியம் பர்னர் நான் வச்சிருக்கிறது. ஃபுல் சிம்மு கொண்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே 12 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுட்டு கடைசியில் நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிடுவேன். அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருவேன். தானாக ஆவி ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் திறந்து கிண்டி விட்டால் பொலன்னு பிரியாணி வந்துடும். ஓகே மக்களே, 12 நிமிஷம் முடிஞ்சு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம தம் உடைச்சிடலாம். எப்படி வந்திருக்கு, அருமை அருமை அருமை. வாங்க. ஆஹா, சூப்பரா
அழகாக வந்திருக்கா, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம. அதான் நம்மளுடைய குக்கர் மெத்தட். ஆஹா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். செம மக்களே, சூப்பரான கொங்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த வீக்கெண்டில் நல்ல ஒரு பிரியாணி பண்ணி உங்கள் வீட்டோட பரிமாறுங்க, செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.